அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பழையபடியே நம்ம டைப்லேயே போகலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 12/3/2024 மாசி மாதம் 29ஆம் தேதி சோபக்கிருது வருடம் செவ்வாய்க்கிழமை. முருகனுக்கு உகந்த நாள். அதே மாதிரி துர்க்கைக்கும் இன்றைக்கி ராகு காலத்தில் விளக்கு போடுறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும். திதி பார்த்திங்கன்னா காலையில் 7:13 வரைக்கும் துதிய திதி இருக்குது. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் 4 மணி வரைக்கும் திருதிய திதி இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்த்தி ஆரம்பிக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு 8:29 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்குது, அதாவது மீனராசிக்கு இருக்குது. இரவு 8:29 பிறகு அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசிக்கு இருக்குது. ஆக மொத்தம் இன்றைக்கி சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் சந்திராசிரமம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுவதும் சித்த யோகமும் முருக வழிபாடு இன்றைக்கி நல்ல ஒரு பலன் தரும். துர்க்கைக்கு, அதாவது செவ்வாய் தோஷம் அந்த மாதிரி இருக்கிறவங்க, ராகுக்கு எது தோஷம் இருக்கவங்க ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுறது நல்லது. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை பார்த்திங்கன்னா 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் பார்த்திங்கன்னா 9 மணி முதல் 10:30 வரை இருக்குது. இன்றைக்கி சந்திராசிரமம் முன்னாடி சொன்ன மாதிரி சிம்ம ராசிக்கு கொஞ்சம் இரவு 8:29 வரைக்கும், அதுக்கு பிறகு கன்னி ராசிக்கும் இருக்குது. சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:25க்கு இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30லேருந்து 8:30 வரை இருக்குது. மாலை 4:30லேருந்து 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பகல் 10:30 முதல் 11:30 வரை இருக்குது. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. ஆக மொத்தம் இன்றைக்கி நல்ல நாளாக தான் இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு வரவு, ரிஷப ராசிக்கு ஆதரவு, மிதுன ராசிக்கு விரோதம், கடக ராசிக்கு நடுக்கம், சிம்ம ராசிக்கு முயற்சி, கன்னி ராசிக்கு தோல்வி, துலாம் ராசிக்கு நிறைவு, விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியம், தனுசு ராசிக்கு உதவி, மகர ராசிக்கு அதிர்ஷ்டம், கும்ப ராசிக்கு விரோதம், மீன ராசிக்கு சந்தோஷம். எல்லா ராசியும் பார்க்கும்போது சுமாரான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு இன்றைக்கி உறவினர்கள் வகையில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் தேவையில்லாத மன உளைச்சலோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி ஈஸியாக முடியக்கூடிய காரியங்கள் கூட கொஞ்சம் தடப்படும். இருந்தாலும் உங்களோட சுயமுயற்சி நல்ல ஒரு வெற்றி தேடித்தரும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான லாபம் கிடைக்கும். இன்றைக்கி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது. பொறுமை அவசியமாக இன்றைக்கி தேவைப்படுது. கோயிலுக்கு போகிறது, பிரார்த்தனை செய்கிறது நல்ல ஒரு ஆறுதலை தரும். நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது கவனமாக பார்த்து பேசுகிறது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிறதுனால மும்முரமாக இருப்பீங்க. அதே மாதிரி கொஞ்சம் தொய்வும் தடங்களும் இருக்கும். சொன்ன நேரத்துக்கு முடிக்க முடியாமல் கொஞ்சம் குழப்பிக்குவீங்க. முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா தவறுகள் குறைய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உறவில் நல்லிணக்கத்தை பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியாகவும் கட்டுப்பாடோடும் இருக்கிறது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்குது. வரவு கம்மி, செலவு இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சோம்பேறியாக மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. யோகா பயிற்சி செய்கிறது நல்ல பலனை தரும். மற்றபடி எதுவும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்க மூலியமாக நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி இனிமையான தருணங்களும் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. அதே மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த ஒரு நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை செஞ்சு முடித்து நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல புரிதல் இருக்கிறதுனால 2 பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்களை இன்றைக்கி பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது. வெளியில் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளை சந்தோஷமாக கொண்டு போக முடியும்.
அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு சிறப்பாக இருக்குது. கையில் இருக்கிற அதிகமான பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி உங்களோட பணத்தை சேமிக்கிறது அவசியம். ஏன்னா எதிர்காலத்துக்கு தேவை இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, பிரச்சனையும் இல்லை. நாளை வந்து நீங்கள் சந்தோஷமாக நாளை குடும்பமும் சரி, வேலையும் சரி, பணமும் சரி எல்லாம் நல்லா இருக்கனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து ஒரு கான்ஃபிடென்ட் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கான்ஃபிடென்ட்டோடு செஞ்சு முடிப்பீங்க. உறவினர் வருகை வந்து வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பசங்க படிப்பில் முன்னேற்றம் தெரியும். உத்தியோக விஷயமாக வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதன் மூலிமா நிறைய நன்மைகள் நடக்கும். இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த ஒரு நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மேலதிகாரிகள் உங்களோட திறமை மற்றும் ஆற்றலை பார்த்து பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளியிடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் பரஸ்பர கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக நாளை கொண்டு போட முடியும். புரிதலும் இன்றைக்கி 2 பேருக்குள்ளேயும் நல்லாவே இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவு நல்லா இருக்குது. உங்களோட சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட எதிர்காலத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களோட மனசில் இருக்க உற்சாகமும் உங்கள்கிட்ட இருக்கிற தெளிவான நம்பிக்கையும் உங்களை ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடக ராசி. இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் கூட்டாளிகளால் தேவையில்லாத வீண் பிரச்சனைகளும் ஏற்படுற மாதிரி இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் இழுபறி இருக்கும். பண வரவு சுமாராக இருந்தாலும் உங்களோட தேவைகளை நிறைவேறத்துக்கு சிக்கனமாக செயல்பட வேண்டிய விஷயமா இருக்குது. கடன்கள் கொஞ்சம் குறையும். நண்பர்களோட ஆதரவு இன்றைக்கி ஓரளவுக்கு இருக்குது. கொஞ்சம் சவால்கள் நிறைந்த நாள் தான். கொஞ்சம் மனசு குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இசையோ இல்லைனா கோயிலுக்கு போகிறது மனசுக்கு ஆறுதலை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சொன்ன நேரத்துக்கு வேலையை செஞ்சு முடிக்க முடியாது. அதே மாதிரி மனசில் இருக்க இறுக்கம் காரணமாக பணிகளை முடிக்க திட்டமிட்டு ஒரு மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அமைதியாக பேசுகிறது முக்கியம். அதே மாதிரி நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு அவங்கள உட்கார்ந்து பேசி இனிமையாக பேசி பழக முயற்சிக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணவரவு குறைஞ்சி தான் இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கையாளும் போது கவனமாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். இல்லைன்னா அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெளியிலையோ வீட்லேயோ வந்து அதிகமான எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி வந்து தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் டென்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் வண்டியில் போகும்போதோ மிஷினில் வேலை செய்யும் போதோ கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடும் போதோ அதே மாதிரி வீண் விவாதங்கள் ஏற்படும் போதோ கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு பொறுமையாகவும் அனுசரிச்சும் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட கோபங்களை எரிச்சல்களை கட்டுப்படுத்துறது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சொன்ன நேரத்துக்கு வேலையை செஞ்சு முடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதிகமான பணிகள் இருக்குது. அதே மாதிரி தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக அவங்க கூட பேசி பழகிறது நல்லது. எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிச்சிங்கன்னா உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அதனால் நாளை நல்லபடியாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. செலவுகள் கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும். கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்லில் வலி வரா மாதிரி இருக்குது. அதனால் பற்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. இனிப்பு வகையில் சாப்பிடும் போது கவனமாக சாப்பிட்றது அவசியம்.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் காலையில் நல்லாவே நடக்கும். பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க. நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருப்பாங்க. தொழில் ரீதியாக பொருளாதாரம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வழியில் நல்ல லாபம் கிடைக்கும். இன்றைக்கி மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்சிருக்கும். சினிமாவுக்கு போகிறது, பாட்டு கேட்குறது, அந்த மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி கலந்துக்கிட்டு நாளை சந்தோஷமாக கொண்டு போக முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சொன்ன நேரத்துக்கு வேலைகளை செஞ்சு கொடுக்க முன்கூட்டியே திட்டமிட்டு செய்கிறது நல்லதாக இருக்குது. அதே மாதிரி மனசை அமைதியாக வச்சுக்கிறது இன்றைக்கி அவசியமும் ஆனந்தமும் ஆறுதலும் தரும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இனிமையாக பேசுங்க, நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி திருப்தியான உறவு ஏற்பட நாள் நல்லா இருக்குது, மகிழ்ச்சியே இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவு இருக்குது. பணத்தை பயனுள்ள வகையில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வர எதிர்காலத்துக்கு இன்றைக்கி சேமிச்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பான ஆரோக்கியம் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாளை எதிர்காலத்துக்கு உள்ளதாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. நெருங்கினவங்க மூலிமா தேவையில்லாத மனசங்கடங்கள் ஏற்படும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி வந்து பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சிக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு இருக்குது. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைப்பளு இன்றைக்கி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களை உற்சாகத்தோடவும் ஆர்வத்தோடவும் வச்சுக்க முடியும். உங்களோட உற்சாக போக்கு காரணமாக உங்களோட அனைத்து முயற்சிகளையும் வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும். அதில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியும் தெரியும். திருப்தியான மனநிலை உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் நல்ல புரிதல் ஏற்படும். அதனால் உறவில் பிணைப்பும் சந்தோஷமும் நல்லாவே இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் வரவு நல்லாவே இருக்குது. உங்களோட குடும்ப தேவைக்காக பண செலவு செய்வீங்க, அதில் சந்தோஷம் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி பண்ணிங்கன்னா நல்ல பலன் தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்கள் கிட்ட இன்றைக்கி நாள் முழுக்க இருக்கிற நம்பிக்கை காரணமாக உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். இது வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும். நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக நாளை கொண்டு போகிறது அவசியம். முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எதையும் எடுக்க வேண்டாம். அமைதியோடவும் கட்டுப்பாடோடவும் இன்றைக்கி இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதிகமான பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பணிகளை கவனமாக கையாளுறது அவசியம். அதே மாதிரி இன்றைக்கி நாளில் திட்டமிட்டு செயல்படுறது இன்றைக்கி அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை ஒன்று காரணமாக உங்கள் 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை ஒதுக்கி வச்சுட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு துணையை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான செலவுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களால் இன்றைக்கி சேமிக்க முடியாது. அதனால் விரயம் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். கால் வலி இடுப்பு வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியத்தை நினச்சபடியே நிறைவேற கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. புதிய முயற்சிகளை செய்யும் போது கொஞ்சம் நிதானம் தேவை. பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் நீங்கும். அதே மாதிரி தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி என்ன தான் சில பலன்கள் இருந்தாலும் பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம்.
ஆன்மீகத்தில் ஈடுபாடு, இறை வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு ஆறுதலை தேடி தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி கவனமும் விழிப்பும் தேவை. உங்களோட பாதைகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. திட்டமிட்டு செய்கிறது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ளேயும் வேறுபட்ட மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. அது சவாலாக இருக்கும். பரஸ்பரம் உட்கார்ந்து பேசி அந்த வேறுபாட்டை கலைஞ்சிங்கன்னா பிரச்சனைகளை தீர்க்க முடியும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பண வரவு கம்மியாக தான் இருக்குது. அதிகமான செலவுகள் இருக்கிறதுனால பணத்தை விவேகமாக கையாளுறது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டமான மனநிலை காரணமாக இன்றைக்கி கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. இறை வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நண்பர்கள் மூலிமா இன்றைக்கி உதவிகள் கிடைக்கும். கூட பிறந்தவங்க இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சில சுப காரியங்கள் கைகூடும் நாளாக இருக்குது. இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமானவும் நற்பலன்கள் நிறைய நடக்கக்கூடியதாகவும் இன்றைக்கி நல்ல ஒரு நாளாக இருக்குது. உங்களோட முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இன்றைக்கு நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே ஈஸியாக முடிக்க முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலை செய்கிற இடம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்களோட திறமைகளை மேலதிகாரிகள் பாராட்டுகிற வகையில் இன்றைக்கி நாள் நல்லபடியாக போகும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இனிமையான தருணங்களை இன்றைக்கி பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது. உங்களோட துணையோட வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 பேரும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமும் இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. பண வரவு அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது. சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேமிங்க. தேவையானதுக்கு செலவு செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியத்தை நீங்களே பராமரிக்க முடியும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாத நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பாராத வீண் பிரச்சனைகளை கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். எந்த விஷயத்துலையும் நிதானமாக இருக்கிறது நல்லது. வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குது. நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களோட வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சி இருக்கிறதுனால கவலை ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் வருந்தாதீங்க. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சாதகமான பலனை அடைய முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலைகளை சரி பார்த்து செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா புரிதல் நல்லா இருக்குது. அதனால் சுமூகமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் உட்கார்ந்து பேசி குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பணம் சம்மந்தப்பட்ட எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குளிர்பானங்களை தவிர்க்கிறது நல்லது. இல்லைனா சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது வந்ததுன்னா ஒரு 2-3 நாள் பாதிக்கும். கவனம். அடுத்த ராசி கடைசி ராசியான மீன ராசி. இன்றைக்கி மனசு தெளிவாக இருக்கும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறும். பசங்க வழியில் நல்ல ஒரு பெருமை சேரும். திருமண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கைகூடும். தெய்வ வழிபாட்டில் இன்றைக்கி ஈடுபாடு இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் சம்பந்தப்பட்ட நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகள் வெற்றியை தரும். இன்றைக்கி அனுகூலம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பாதகமான பலன்கள் இருந்தாலும் நீங்கள் நாளை நல்லபடியாக கொண்டு போக முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்துக்கொள்வது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுனால வேலையில் கவனம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட கவனமாக பழக்கிறது, அனுசரித்து போகிறது நல்லது. சொன்ன நேரத்துக்கு வேலைகளை முடிக்க கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் முயற்சிகள் நல்ல பலன் தரும்.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கருத்து வேறுபாடு கொஞ்சம் ஏற்படாமல் வெளிப்படையாக பேசி நாளை கொண்டு போகிறது அவசியம். உங்களோட துணையோட நம்பிக்கையை வளர்க்குறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான நேரத்தை அவங்க கூட செலவு செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இப்போது பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. சிக்கனமான நடவடிக்கை இன்றைக்கி தேவை, இல்லைன்னா அதிகமான செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக பிரச்சனை இருக்குமே தவிர பெரிய பாதிப்பு இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்றைக்கி இந்த ராசி பலன் கேட்டதுக்கு நன்றி. என்னோட சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய பலன்கள் போட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதிகமான வியூஸ் வரும்போது நல்ல ஒரு லைவ் ப்ரெடிக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.